உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 20 26 உள்ள வசனம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 20 26 வரை உள்ள வசனம். இந்த நற்செய்தியானது இயேசு 2 விதமான மக்களை பற்றி கூறுகின்றார். ஒன்று பேறு பெற்றவர்கள் என்றும், இன்னொன்று கேடுற்றவர்கள் என்றும் 2 விதமான மனிதர்களை பற்றி பேசுகின்றார். ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுபவர்கள், அவர்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என்றும், இப்பொழுது சந்தோஷமாக உண்டு குடித்து வாழ்வர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் துக்கத்தை அனுபவிப்பீர்கள் என்றும் மிக கடுமையான வார்த்தையை கூறுகின்றார். இது இயேசுவின் கோபம் என்று நாம் கூறினாலும், இன்னொரு பக்கம் அது இயேசுடைய மன வருத்தம் என்றே நாம் கூறலாம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், கடவுள் நம் அனைவரையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ படைத்தார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்கவும், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், பதவிகள் அனைத்தின் அதிகாரம் கொடுத்து நாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கொடுத்தார். ஆனால் மனிதனுடைய மனமும் சிந்தனையும் எண்ணமும் செயலும் சொல்லும் காலத்திற்கேற்ப மாறுபட்டு எங்கு திரும்பினாலும் சுயநலமும் போட்டியும் பொறாமையும் பொல்லாப்பும் கூடிக்கொண்டே ஒருவனை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இயேசு நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து ஏற்று அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கட்டளையை நமக்கு தருகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து ஏற்று வாழ்வோம். இறைவன் உன்னையும் என்னையும் அன்பு செய்கின்றார். நாம் அனைவரையும் சமமாக வாழ வேண்டும் என்றே படைத்திருக்கின்றார். நமக்குள் ஏன் ஏற்றத்தாழ்வுகள்? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்து என்றும் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.